ஹாய் ஆல், வெல்கம் டு சில்க் அண்ட் ஃபேஷன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ரோச் பின் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பீகாக் டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து பீகாக் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பீகாக் டிசைனை வந்து கீழே வந்து பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து OHP ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே பேப்பரும் OHP ஷீட்டும் ஒரு செலோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மேலேயே வந்து டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெர்மனண்ட் மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கரோ இல்லை பென்னோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த OHP ஷீட் மேலேயே வந்து நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கீழே உள்ளது எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து OHP ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக எங்கே ஒரு இதுவும் ஆகாமல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து பிகினர் கிட்டு இல்லைனா உங்களுக்கு பட்ஜெட் தகுந்தாப்பில் குந்தன்ஸ், ஹேர் கிளிப்பு, ஹேர் எக்ஸசரிஸ், ஸோ எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ரேஸ்லெட்ஸ் மெட்டீரியல்ஸ், இன்விசிபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. நிறையா ஃப்ரீ கிளாஸ் வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி OHP ஷீட்டில் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்களா, OHP ஷீட்டில் ஃபுல்லாக ட்ரேஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ண வேண்டியதான். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி 7 சென்டிமீட்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ப்ரோச் பின் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோச் பின்னையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டிசைன்ஸ் இதில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்டரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணிடலாம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இடத்துல பெனில் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே வந்து அந்த ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து அகைன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடம் மட்டும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பீகாக் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு வந்து வச்சாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ எப்படி வேணாலும் ஓகே. நான் வந்து வச்சு பார்த்துட்டு நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கட்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேம் வந்து அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து பேலன்ஸ் இருக்கிற ப்ளேஸ்லையும் அகெயின் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, நான் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா எண்டிங் பார்ட்டு, அங்கே மட்டும் நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்து குந்தன்ஸ் தான் வந்துடும். ஸோ அதனால் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ மேலே வந்து அந்த 3 ஜர்தோசி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா குட்டி பீஸு, அங்கே வந்து மேலே வந்து நான் வந்து 3 mm கோல்டு கலர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து கிளிப் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா கூட கிளிப் ஸ்டோன் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த உள் சைடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து சுகர் பீட் இருக்குது பார்த்திங்களா, சுகர் பீட் வந்து ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து
சுகர் பீட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் கோல்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சுகர் பீட் கிடைக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. நீங்கள் சுகர் பீட் நார்மல் கோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் இருக்கோ அந்த கலர் காம்பினேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து அங்கே கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த லெக் பார்ட்லேயும் வந்து நீங்கள் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் லெக் பார்ட்லேயுமே வந்து சுகர் பீட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளே இன்சைடாக வந்து நான் மேட் ட்ராப் எடுத்திருக்கேன். ஸோ மேட் ட்ராப்பை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஐ மீன் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஐ மீன் அந்த குந்தன்ஸ் வந்து நிற்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு குந்தன்ஸ்க்கும் மேலே ஃபுல்லாக அந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம குந்தன்ஸை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. குந்தன்ஸ் மேலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கீழேயும் இருக்கணும், அந்த குந்தன்ஸ் மேலேயும் வந்து அந்த ட்ராப் இருக்கிற மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த பார்ட் அந்த அந்த ஸ்கொயர் பார்ட் ஃபுல்லாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ மீன் உள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து ஐ மீன் 8K ஐ ஷேப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஐ மீன் க்ரீன் கலர் ஐ ஷேப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி எங்கேயும் கேப் இருக்காமல் 1 by 1 வந்து நீங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பிங்க் க்ரீன் காம்பினேஷனில் வந்து இந்த பீகாக் டிசைன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஐ ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சேம் 8K பிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3mm ரவுண்ட் குந்தன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3mm க்ரீன் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, 3mm அதே க்ரீன் கலர் வந்து நான் சின்னதாக வந்து அந்த கரெக்டாக அந்த பார்டருக்கு ஒன்று வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக சர்க்கிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரேலுக்கு தான் வந்து நம்ம வந்து 8K பிங்க் ஐ ஷேப் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க பீகாக் டிசைன்ஸ். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து டிசைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சென்டர் கிளிப்லேயும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ப்ரோச் பின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அலகேட்டர் கிளிப்ஸ்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி வேணாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வந்து நான் வந்து பிங்க் கலரில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக 1 by 1 கம்ப்ளீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வந்து பீகாக் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட சாய்ஸ் தாங்க. நீங்கள் வந்து கிளிப்ஸ்லையும் பண்ணிக்கலாம், ப்ரோச் பின்லையும் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோச் இதை வந்து நீங்கள் வந்து ஹேர் அக்சசரியாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் சாரியில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் லைட்டாக ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக அந்த ப்ரோச் பின் இந்த இதில் வந்து ப்ரோச் பின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் தலையில் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோச் பின் அப்படிங்கும்போது சாரியில் மட்டும்தான் பின் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாரியில் வந்து ஐ மீன் அந்த பல்லு பாட்டில் வந்து நீங்கள் இந்த பீகாக் டிசைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து 8K வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகெயின் எப்படி நம்ம வந்து OHP ஷீட்டை கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கார்னரில் உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஊதுபத்தி வச்சோ எது வச்சோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து வேக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்துடும். ஓகேவா? இயர்ரிங்ஸ் தான் வந்து லாஸ்ட் கிளாஸு. உங்களுக்கு அந்த இயர்ரிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து சென்டர் கிளிப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ரோச் பின்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அலோகேட்டர் கிளிப்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸு. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாஸுக்காக சொன்னது வந்து ப்ரோச் பின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எந்த ப்ராசஸில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க டிசைன்ஸு. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ.